வணக்கம் மக்களே. நான் உங்க கடலூர் சமையல். இப்போ நம்ம சமையல் செய்யல. சமையலால நம்ம எப்படி மூலிகையை தெரிஞ்சுக்க போறோம்னு தான் வந்திருக்கோம். நான் இப்ப இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிப்பாடிக்கும், நடூர்பேட்டைக்கும் சென்டர்ல இருக்கிற வேகக்குழியில இருக்கேன். இங்க சாப்பிடுற அந்த 3 வேளை உணவு மூலியமாவே சுகரு, பிபி அதாவது உடம்புல இருக்க அனைத்து நோயுமே குணப்படுத்தக்கூடிய எல்லா மூலிகையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தெரியாதவங்க கூட அவர் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, அழகா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாங்க அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம். நான் சொன்ன அந்த அன்பு தாத்தா சரவணன், அவர் பேரு சரவணன். இந்த தாத்தாட்ட தான் நம்ம சில கேள்வி கேட்க போறோம். அதாவது நம்ம உடம்பு சம்பந்தமான மூலிகையை நம்ம விட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னு கேட்டா ஒண்ணு அல்ல, 2 அல்ல, 1000 விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு இதுல. பக்க விளைவுகளே இல்லாததுதான் சித்த மருத்துவம். இதை ம். சாம்பார் நல்லா கொதிச்ச பிறகு போட்டு 2 கொதி வந்த பிறகு எடுத்து அந்த தடையை சாப்பிடலாம். இந்த தடையை பச்சையா கூட சாப்பிடலாம். லேசா கசக்கும், அதிகமா கசக்காது. இன்னொன்று செரு குறிஞ்சா பவுடர் ஆகி கொடுப்பாங்க. அதை விட இது சிறப்பானது. இப்போ செரு குறிஞ்சா கூட ஒரு மாதிரியா கசக்கும். செரு குறிஞ்சா அந்த இதை பவுடரை சாப்பிட்டாக்க எந்த சுவையுமே இருக்காது. ஆனா இது அப்படி கிடையாது. இது சாதாரண எல்லா கீரை மாதிரி, இந்த முருங்கைக்கீரை அது இது இருக்குல்ல, அது மாதிரி நார்மலா நம்ம எப்படி கீரை பயன்படுத்துறோமோ அது மாதிரி பயன்படுத்தி பச்சையாவே சாப்பிடலாம். அதை சாப்பிட்டு காட்டுறேன். பச்சையாவே சாப்பிடலாம். அது சாம்பார்ல போடலாம். அடுத்தது பறிச்சு கீரை சுண்டி சாப்பிட்றாங்கல்ல, அரிஞ்சி சரி அந்த மாதிரியும் சாப்பிடலாம். அது மாதிரி சுகருக்கு நிறைய இருக்கு. நம்ம நிறைய சுகர் 100க்கு 60 பேர் 70 பேர் சுகரு பாதிக்கப்பட்டு புண்ணு இதெல்லாம் சுகர் இருக்கிறவங்க ஆமா பொதுவாகவே ஆனா அதே மாதிரி நம்ம கிட்ட மூலிகை கிராமங்கள்ல நிறைய இப்ப இது நம்ம உருவாக்கணும்னு கிடையாது, நிறைய வேலிகள்ல கிடைக்குது. ஆமா, வீட்டு வேலியில இது அந்த வாழைப்பூ சாப்பிடலாம், வாழைத்தண்டு சாப்பிடலாம், ஆவாரம் பூ சாப்பிடலாம். இது மாதிரி நிறைய மூலிகைகள் நம்மள்ட கிராமங்கள்ல வேலியில கிடக்கு. அது புரியாத மக்கள் கிராமத்திலே நிறைய பேர் இந்த சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றான், மருந்து சாப்பிட்றான், மாத்திரை சாப்பிட்றான். இது அடுத்தது புலனடக்கம். நான் ருசி விரும்பாதிருத்தல் வள்ளலார் சொல்றாரு. உணவுல சுவையை எண்ணெய் அதிகமா ஊத்துறது, இந்த பூண்டு, அப்புறம் புளி, காரம் மிகு புளி சாரமும் துவர்ப்பும் கைப்போடு உப்போடு கசப்போடு கூட்டி ஊரமுதுண்டினி ஒழியாதே அந்தோ, வல்லார் பாட்டு இது. காரம் மிகு புளி சாரம். அப்ப மல்லி கொத்தமல்லியே சேர்த்துங்க, கனமா மிளகை சேர்த்துக்குங்க. மிளகாயை கொஞ்சமா சேர்த்துக்குங்க. மிளகாய் இல்லாமலே தூளை ரெடி பண்ணி சாப்பிட்றது இந்த அல்சரு இதெல்லாம் கண்டிப்பா வராது. அது மாரி நம்ம சித்தர்கள் வள்ளலாருக்கு முந்தைய நிறைய சித்தர்கள் இதை சொல்லிட்டாங்க. திருக்குறள் எல்லாம் இந்த புலனடக்கம், உணவு கட்டுப்பாடு. மெயின் நமக்கு உணவு கட்டுப்பாட்டுல இருந்தா எந்த நோயும் வராது, கண்டிப்பா வராது. இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, யாரும் இந்த தொந்தி தொப்பை இதெல்லாம் யாருக்குமே இருக்காது. அந்த காலத்துல இந்த சுகர் அது யாருமே கிடையாது. இப்ப பாரு 10 வயசு குழந்தைலாம் குண்டாயிடுது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அடுத்தது இயற்கை விவசாயம். இப்ப நாங்கெல்லாம் கிராமத்துல எங்களுக்கு பெலாம் முந்திரி எல்லாம் இருக்கு. நாங்க உரம் பூச்சி மண்லாம் இதுக்கு கிடையாது. அதனாலே அது மாரி வருது. நாங்க தாத்தா நாங்க அம்மியிலே மிளகா அரைப்போம். கேவுரு கம்புலாம் இந்த கொத்து உரல்ல இது பண்ணுவோம். இன்னும் நாங்க அந்த உபயோகத்துல 80 வயசு ஆகுது. எனக்கு தாடி தான் நரைச்சிருக்க ஒழிய முடி நரைக்கல. என்ன சொல்றீங்க? 80 வயசு ஆகுது? ஆமா, எல்லா வேலையும் ஆமா. அந்த அளவுக்கு மனிதனுக்கு சாகாமல் இருக்கிறன்னு வள்ளலார் சொல்றாருப்பா. வள்ளுவர் சொல்றாரு, கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டது. நோம்புன்னா என்ன? விரதம். நோம்புன்னா விரதம். இன்னும் உணவு சாப்பிடாம இருக்கிறது விரதம் கிடையாது. புலனடக்கம், ஒழுக்கம். தாத்தா ஒரு கேள்வி தாத்தா, நீங்க அடிக்கடிக்கு யூஸ் பண்றீங்க இந்த புலனடக்கம்னா, புலன்னா என்ன? உணவு சாப்பிடுறதுங்களா? சாப்பிடுறது ஒண்ணு, புலனடக்கம்னா ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். கட்டுப்பாடு. புரியுதா? இன்னைக்கு அளவில்லாத மாமிச கடை, மது கடை, அடுத்தது பியூட்டி பார்லர், அழகு நிலையம். அது மாதிரி அணி என்றே நானுடைமை சான்றோர்க்கு அக்தியின்றேல் பிணி என்றே பீடு நடைன்ட்டாரு. பெரிய அணிகலன் என்னன்னா நாணம், அச்சம், நாணம், மடம், பயர்ப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நீ எதற்காக அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன்கிறாரு. பண்பு இல்லைன்னா உலகமே அழிஞ்சிடும். நல்லார் ஒருவர் உளரேர் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை.
யாரோ ஒரு சில ம். நல்லவங்களெல்லாம், அந்த நல்லவங்க யாரு அப்படின்னா உயிர்கள் நேயம் உள்ளவங்க தான். உயிர்கள் நோன்பு என்பது கொன்று தின்னாமை, ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடு. ஆமா. இதெல்லாம் புரியாம வெந்ததை தின்னுட்டு வந்ததெல்லாம் உளறனான்னு ஒரு பழமொழி சொல்லுவான். ஆமா. கண்டிப்பா தாத்தா, நீங்க சொல்றது உண்மை. அந்த மாதிரி இன்னைக்கு எதையும் மக்களுக்கு இந்த சமயவாதிகளும் மதவாதிகளும் ம். இந்த கடவுள் உண்மையை சொல்லல. சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியல. தெரியல. இந்த வெள்ளை சர்க்கரையை சுத்தமா விட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. நாட்டு சர்க்கரை ம். அதை சாப்பிடணும். ம். சரி தாத்தா, ரெண்டுத்துலயுமே இனிப்பு தானே இருக்கு. அப்ப அதுல மட்டும் ஏன் அந்த இனிப்பு இல்ல சாப்பிட்டா இதுல ஒண்ணும் அந்த ஆகாதா? வெள்ளையா வர்றதுக்காக ஏதோ ஒண்ணு கலக்குறாங்க. கலக்குறாங்க. ஓ, அதே கெமிக்கல இது கலக்குறாங்க. இல்லாம ஆ, ஆ. இல்லைன்னா அந்த காலத்துல வந்து ரெண்டுமே சாப்பிடல. காலையில எழுந்து இந்த நீராகனம்லாம் குடிப்பாங்க. ம், ம், இப்ப இந்த சத்து மாவுன்னு ம். இந்த சிறுதானியங்களை கம்பு, சரிதான். கேவுரு ஆ, இதெல்லாம் கொஞ்சம் லேசா வறுத்து அரைச்சி ஆ. அதுல உப்பு போட்டு இல்ல வெல்லம் போட்டு குடிங்க. சரிங்க. எல்லாத்தோட அது சத்து. சத்து. ரைட், ரைட். ஆனா டீ காப்பியை நிறுத்திட்டா ஆமா. செய்யலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா பால் வேணா குடி, காய்ச்சி குடி. ம், அதுல அந்த கரிசலை எல்லாம் வல்லார் சொல்றாரு, ம், அதை போட்டு குடி. ம், அந்த டீ தூளை போடுறத விட்டுட்டு, காப்பி தூள், டீ தூள், இன்னும் என்னென்னமோ வருது, ம், இதெல்லாம் போடுறத விட்டுட்டு ம். லேசா உப்பு போட்டாலே நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியமா இருக்கு. கண்டிப்பா. ஓகே. அது மாரி அடுத்தது இந்த பீடி, சிகரெட்டு ம். எல்லாத்துலயும் கேன்சர் வரும்னு இன்னைக்கு போட்டுட்டான். ஆமா. இதை ஃபுல்லா விட்டுடணும். தாத்தா, இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் தாத்தா. ம். இப்ப அடுத்த வீடியோல வந்து ஒரு பதிவு இடணும். இப்ப என்ன எத்தனையோ பேருக்கு கேன்சர் வந்து ரொம்ப பேரை காப்பாத்த முடியல. இப்ப நம்ம வள்ளலார் வந்து தெளிவா சொல்றாருன்னு நீங்க என்கிட்ட ஒரு நாள் சொன்னீங்க. ஆமா. கேன்சரை வந்து சொடக்கு போற நேரத்துல சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மூலிகையை வந்து நீங்க அடுத்த வீடியோல வந்து எனக்கு வந்து தெளிவா சொல்லுங்க அதாவது தாத்தா. ம். ஒண்ணு, நாம தப்பாலே ஜெகத்தவர் சாவ துணிந்தார். ம், ம், ம். நாம செய்யற ஆமா. தப்பால தான் ம். நோய் வருது, நோய் வருது. ஆமா. சாவு வருது. ஆமா. அப்ப நோயில என்ன, நம்ம செய்த பாவத்தின் பாவத்தின் அடிப்படை. ஆ, ஆ. தண்டனை. தண்டனை நிமித்தம். ஆமா. ஆ, ஆ. பாவத்தின் தண்டனை தான். தண்டனை. நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவாம், ஆ. நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். வேண்டுபவர். ஆ. இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தாம் பலதாகும். ம். ஒருமிடி நாகம் ரோனி கழனை தர்மம் செய்வார் பக்கம் தாழைகளாதுன்னு திருமூலர் சொல்லிருக்கார். ம். அப்ப இந்த நோயெல்லாம் இருமல், சோகை, ஈழைன்னா ம். இந்த கரிசலை சாப்பிடும் பொழுது கப ம். கப நீரால தான் நோயே மரணமே வருதுங்கிறார். கபம்னா சளி. சளி. இப்ப கொரோனா எந்த அடிப்படை? ம். சளிதான். சளிதான், சளிதான், சளிதான். அப்ப இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற பச்சளை மூலிகையை வச்சே ம். சளிலாம் நம்மளுக்கு கண்டிப்பா வராது. அப்ப சளி இல்லைனாலே உனக்கு நோய் கிடையாது. நாம் இறைவன் பிள்ளை, அனைவரும் நாம் ஆண்டவன் பிள்ளை. அதனால் குழந்தைகளே, பெரியோர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு சுகர் இருந்தாக கண்டிப்பா கிராமங்கள்ல நிறைய கிடைக்கும். எங்க ஊரு இந்த வேகாக்கல்ல இடத்து பேரை நம்ம சொல்லவே இல்ல தாத்தா. இந்த சரி. இதுக்கு பேர் குறிஞ்சாதான். குறிஞ்சாதானா? குறிஞ்சா ஆரம்பிச்சேன் சொல்லிட்டேனே. குறிஞ்சா, குறிஞ்சா. குறிஞ்சா பவுடர் வேற, இது வேற. இது ஆ. அப்படியே சாப்பிடலாம். இப்ப இந்த குறிஞ்சா பவுடர் நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்குமா தாத்தா இது? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த செரு குறிஞ்சா கிடைக்கும், இது இது கிடைக்காது. கிடைக்காது. இதுக்கு இந்த குறிஞ்சா இது கிடைக்காது. யாருக்குமே பெரும்பாலும் தெரியல. தெரியாது. இத வந்து ஆ. இது வந்து கீரையை சேர்ந்தது. கீரையை சேர்ந்தது. ஓஹோ, ஓஹோ. இத அப்படியே பறிச்சு சாம்பார்லயோ ம். சாப்பிடலாம், இல்ல சுண்டி சாப்பிடலாம், ம். அப்படியே பச்சையாவே சாப்பிடலாம். பச்சையாவே சாப்பிடலாம். நமக்கு உடம்பு கிளீன் ஆகணும்னு கசப்பு நினைச்சாக்கா இது அதிகம் கிடையாது. இப்ப வேப்பந்தழையில இருக்கக்கூடிய கசப்பு இதுல கிடையாது. கிடையாது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி ம். நிறைய இதுல இருக்கு. ம். அதனால இந்த மூலிகையை வந்து இறைவனே நமக்கு கொடுக்கப்பட்டதாக நினைத்து ம். எல்லா நோய்க்கும் இது சரியாகும். ஓகே. சுகர் உள்ளவங்க கண்டிப்பா இதை சாப்பிடுங்க. கண்டிப்பா. வாரத்துல 2 தடவை 3 தடவை ம். சாம்பார்ல ம். கொஞ்சம் இது வதக்கி இந்த வெங்காயம்லாம் போட்டு சின்ன சின்ன வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு ம். சாம்பார் கொஞ்சம் கொதிச்ச பிறகு போடுங்க. ம். அருமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே. கசப்பெல்லாம் இருக்காது. செய்து பாருங்க. கிராமங்கள்ல நிறைய கிடைக்குது. சரி. இந்த நம்பருக்கு வேணாலும் கொடுங்க. நான் வந்து இலவசமாகவும் உங்களுக்கு பிடுங்கி தரேன் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா. ஓகே. சரி, ரொம்ப நன்றி. டிஸ்கஷன்ல உங்க நம்பரை எல்லா கொடுங்க. உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்புற்று வாழ்க. சரி, ரொம்ப சரி, நன்றி ரொம்ப தாத்தா, இந்த நன்றி. விஷயம் சொன்னதுக்கு. இப்ப இந்த தழையை பாத்தீங்கன்னா, இது வந்து கிராமப்புறத்துல வேலி அப்படி இல்லைன்னா வயல்வெளியில கிடைக்கும்னு சொல்றாங்க. இது குறிஞ்சாந்தழையாம். இது குறிஞ்சா 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 அப்படின்னு சொல்றாரு தாத்தா. இது வந்து சுகருக்கு வந்து அவ்வளோ கண்ட்ரோல் ஆகுது. இத வந்து நீங்க வாழ்க்கையில ஒரு 2 தடவை இல்ல ஒரு 3 தடவை பயன்படுத்தி பாருங்க. இதனுடைய நன்மை உங்களுக்கு அவ்வளோ பலன் அளிக்கும். ஆமா. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம்.